கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு நான் மீண்டுமாய் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதா இந்த நாட்களில் இருப்பதற்காக நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி 9வது மாதம் 2025ஆம் ஆண்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் இந்த காலை வேளையிலும் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்னவென்றால் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற பொருளாதார பிரச்சனைகள், ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் இந்த நாட்களை நாங்கள் யோசித்து கொண்டு இந்த நாட்களில் இருக்கலாம். நாளைய நாட்களிலே நாங்கள் எப்படியாக சீவிக்க முடியும், நாளைய நாட்களில் எதை செய்ய முடியும் என்று இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு கலக்கம், ஒரு குழப்பம் இந்த நாட்களில் இருக்கலாம். ஆனாலும் அந்த கலக்கத்தின் மத்தியிலும் குழப்பத்தின் மத்தியிலும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீங்கள் இப்போ இருக்கிறதை பார்க்கிலும் அங்கே 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை இந்த நாட்களிலே அவரோடு நாங்கள் நடக்கிற வேளையிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு முன்னாக சென்று எல்லா கோணலான வழிகளையும் சுவைப்படுத்தி நடத்த வல்லவராக இருக்கிறார். இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வெளியேறப்பட்ட அன்பும் அவருடைய கிரியையும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதமே தெளிவாக சொல்லுகிறது, இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கு உலகத்திலே ஆண்டவரை அறியாதவர்கள் இன்றைக்கு ஐஸ்வர்யவான்களாக ஆசீர்வாதத்தை உடையவர்களாக இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே நாங்கள் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய தேவனை சொந்த இரட்சகராக அறிந்திருக்கிற நமக்கு இந்த நாட்களிலே இந்த ஆசீர்வாதங்களை தர அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் முதலாவதாக விசுவாசிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன், நீ கையிட்டு செய்கிற காரியங்களை இந்த நாட்களில் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே உங்களை 1000 மடங்கல்ல அதற்கு மேலாக அவர் தன்னுடைய இஷ்டத்தின்படி இந்த நாட்களில் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் சொன்னதுதான். அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமா இருந்தால் அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகளின்படி இந்த நாட்களில் நாங்கள் நடந்து கொள்ளுகிற வேளையிலே தேவன் அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் நமக்கு கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தத்தை சற்று இந்த நாட்களில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கலாம். அப்படியானால் இப்பொழுது நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், துன்பத்தோடு இந்த நாட்களில் இருக்கலாம். இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் தேவன் உங்களை ஒரு விசாலமான இடத்திற்கு கொண்டு வரும்படியாக அவர் இந்த நாட்களில் பாருங்கள் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இந்த இடத்திலே இந்த வார்த்தைகள் ஊடாக இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வேதமே தெளிவாக சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அப்படியானால் ஆண்டவர் மேலே நாங்கள் வைக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாய் தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிரியைகளை நாங்கள் பெற்று இந்த நாட்களிலே நடக்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களிலே இருப்போம் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இந்த நாட்களிலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தைகள், வேத வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனால் எழுதப்பட்டதல்ல, பரிசுத்த ஆவியானவரால் இந்த நாட்களில் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறபடியினால் இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசியுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். அவரை நேசித்து அவரிடத்திலே அன்பு வைத்து அவரை விசுவாசித்து இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த நாட்களில் தேவன் விரும்புகிறபடியினால் நீங்கள் அவரோடு இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் ஐக்கியப்படுங்கள். தேவன் இந்த நாட்களில் எல்லா விதமான
கிரியைகளுக்கு உங்களை விலக்கி இந்த நாட்களிலே ஆசீர்வதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் மீட்பரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். கடைசி நாட்களாக இருக்கிறபடினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.